வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம செகண்ட் ஷிஃப்ட் கிளம்பி வந்துட்டுங்க. வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் அந்த ஹாஸ்பிட்டல். இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் ஹாஸ்பிட்டலில் வீடியோ எதுவும் நம்ம எடுக்க முடியாதுன்றதுனால நம்ம வெளியிலேருந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து ஜென்ரேட்டர் வந்து டீசல் கம்மியாகிடுச்சு. அவர் ஜென்ரேட்டர் மெக்கானிக்காக இருக்கா போல். தனியாக கண்ட்ரோல் ரூம் இங்கே தான் இருக்குது. இப்போ போட்டுட்டு நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன வேலை ஒன்று முடி வெட்டலான்னு சொல்லிட்டு ரொம்ப பாருங்கள் ஃபுல்லாக இதாக இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு 5 ரியாலுக்கு முடி வெட்டுறாங்க. 5 ரியால் நம்ம ஊர் காசுக்கு வந்து 110 ரூபா, 105 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், போயிட்டு இங்கே தான் கம்மி. வேறு கடையில் போய் வெட்டோம்னா 15 ரியால் வரும். நம்ம ஊர் காசு ஒரு 320 ரூபா 330 ரூபா வரும். சரி, ஓகே, வேறு வழி இல்லை. அங்கே போயிட்டு முடி வெட்டிட்டு பாருங்க, இது பக்கத்தில் தான் இருக்குது. நான் போய் முடி வெட்டிட்டு வருவோம். வந்துட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு கன்டினியூ பண்ணணும். நைட்டு 10 மணிக்கு ஷிஃப்ட்டு முடியும். நிறைய பேர் மெசேஜ் கேட்டிருக்கீங்க, மெசேஜ் போட்டிருக்கீங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எனிவே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. புது புது விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம வந்திருக்க ஏரியா வந்து அபாகாவில் வந்து ஜீசனுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. அதாவது நம்ம ஊரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கும். இங்கே சவுதியில் வந்து ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் பக்காவாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலை சுற்றி எந்த ஒரு பில்டிங்குமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாஸ்பிட்டல் தனியாக இருக்குது. அதாவது சிட்டி விட்டு 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. ஏன் அப்படி வச்சுருக்கான்னு எனக்கே தெரியல. ஓகே, நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் பில்டிங் வேலை செய்கிறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து முடி வெட்டிகிட்டு இருக்காரு. பங்களாதேஷ் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் தானே? பங்களாதேஷ் சேர்ந்தது 5 ரியாலுக்கு வெட்டிகிட்டு இருக்காரு. அவங்க தான் கம்மியாக வெட்டுவாங்க. அதனால் அந்த கடையை தேடி, கடை இல்லை, அவர் ரூம் பக்கத்துலேயே வெட்டுறாரு. அதுதான் தேடி போயிட்டுருக்கோம். ஓகே, இன்னும் சீசனில் இன்னும் புது புது விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். புதுசாக வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் பண்ணாங்க. அவன் கேமரா தூக்கி அலைகிறான். என்னை சேர்த்து தான் சொல்கிறான். பட்டு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சும்மா இருந்தாலும் போர் அடிக்குது. ஏதாவது பண்ணணுமே. வியூஸ் வருதோ சப்ஸ்கிரைப் வருதோ அதெல்லாம் தெரில. பட் சும்மா இருக்குது, ஏதாவது பண்ணுமே. ஆனால் தேவையில்லாத கண்டென்ட்லாம் நான் போடலை. இங்கே போடவும் முடியாது. இதாங்க நம்ம வந்தாச்சு. இது கேம்ப்பு. இங்கே பில்டிங் இன்னும் ஹாஸ்பிட்டல் வேலை நடந்துட்டு இருக்கனால கேம்ப்பு வேலை வந்திருக்கும். பாருங்க, சுத்தீரி எதுவுமே கிடையாது. எந்த பில்டிங்கும் கிடையாது. ஓகே ஓகே, அப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் வெளில வந்தோம். ஒரு காய்கறி கடை போட்டிருந்தாங்க, தக்காளிலாம் கம்மியாக ரேட்டுன்னு சொல்லிட்டு அதான் வாங்க வந்தோம். இங்கே கம்மியாக கிடைக்கும். கடைக்கு போனால் அதிகமாக இருக்கும். சரி, தான் கம்மியாக வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தோம். ஓகே காய்ஸ், ஒரே நம்ம காய்கறி வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சேர்த்து பூண்டு, கொஞ்சம் ஒரு 2 கிலோ தக்காளி, பாலக்கீரை, 3 கத்தை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 2 ரியாலு. சரி, அப்படியே இங்கே வந்தோம், முடிவெட்ட வந்தோம். பக்கத்தில் அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். சரி, போய் பார்ப்போம். சலா டைம் இப்போது. அவன் இருப்பானான்னு தெரில. போயிட்டு தொடர்ந்து இருக்குது. நம்ம பக்கத்தில் மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம். அது பறிக்கலாமான்னு தெரில. நம்ம ஊரில் மாதிரி டைம் தகுந்த மாதிரி இந்த நைட்லாம் எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கிடையாதுங்க. இருந்தாலும் நம்ம கேட்டு பார்ப்போம். பூச்சி அதிகமாக இருக்குது இல்லை? பூச்சி அதிகமாக இருக்குது. உனக்கு வேணுமா?
மரவாக்கீரை. காலைல சுடு தண்ணியில் வச்சு கொதிச்சு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே கைஸ், ஒரு அடி நம்ம முடி வெட்டுற இந்த சலூன் கடையை கண்டுபிடிச்சாச்சு. கேம்பில் வெட்டுறதுனால அப்படி தான் இருக்கும்.